நான் பல்லவியை பாட சொல்லி கட்டாயப்படுத்தினேன், முகத்தை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்தல. உன் கம்பெனிக்கு வந்த மாதிரி அவங்க என் கம்பெனிக்கு ஒரு பர்தாவை போட்டு வந்திருக்கலாமே. நான் என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேனா? ஏன் பர்தா போடலன்னா எனக்கு எப்பவோ பல்லவி யாருங்கிற உண்மை தெரியும். இப்போ என் கம்பெனியில் இருக்கிற வாட்ச்மேன் வரைக்கும் பல்லவி யாருங்கிறது தெரியும். ஆனா பல்லவிக்காக நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட அந்த பல்லவி தன்னை ஏன் காட்டிக்க மறுக்கிறா? முடிஞ்சா அதை கண்டுபிடி. கூடிய சீக்கிரம் பல்லவி யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த நிமிஷத்துல கூட என்னால அந்த சீக்கிரட்டை உடைச்சிட முடியும். உடைச்சா நீ ஒடிஞ்சு போயிடுவ. மாப்ள, என்ன மாப்ள இந்த ஆபீஸ்க்கே வர சொல்லிட்ட? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, என்ன மாப்ள? எல்லாம் பல்லவி பத்தின விஷயம்தான். ஒரு வாரத்துல பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு அந்த சிதம்பரம் கிட்ட சொல்லியிருக்கேன். உன்னால முடியும் மாப்ள. 1 வீக்ல கண்டிப்பா நீ பல்லவியை கண்டுபிடிச்சிருவ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. டோன்ட் வரி. அப்படி இல்லடா, பல்லவி யாருன்னு தெரிஞ்சா நான் நொறுங்கி போயிடுவேன் சிதம்பரம் சொன்னாரு. அப்படி நான் நொறுங்கி போற அளவுனா அந்த பல்லவி யாரா இருக்கும்? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமால. அது மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் முகத்தை காட்டுற பல்லவி உன்கிட்ட மட்டும் எதுக்கு முகத்தை மறைக்கணும்னு கேட்டாரு. அப்போ உன்னை சந்திக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். நீ நல்லா யோசிச்சு பாருன்னு சொன்னாரு. கரெக்ட் மாப்ள. அந்த சிதம்பரம் தப்பான மனுஷனா இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் சரியா தானே இருக்கு. சிதம்பரம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பல்லவி ஒன்று எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லை எனக்கு வேண்டியவங்க யாராவதா இருக்கணும். ஆனா பல்லவி யாருன்னு தெரிஞ்சா நீ உடஞ்சு போயிடுவேன்னு சிதம்பரம் சொன்னாரே. எதுக்காக அப்படி சொன்னாரு? ஒருவேளை நான் நம்பிக்கை வச்சிருக்க ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த பல்லவியா இருக்கணும். அதான் சிதம்பரம் அப்படி சொல்லியிருப்பாரு. யா சார், உங்களை பார்க்கறதுக்காக ஹோம்ல இருந்து சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. என்ன விஷயமா? தெரியல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். உள்ள போமா. பத்திரம், பொறுமையா போமா. வாங்க. இங்க நில்லுமா. பிடிச்சுக்கோ. உட்காருங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார், நாங்க அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகத்துல இருந்து வரோம். ஓகே, என்ன விஷயம்? எங்க ஹோம்ல பார்வையில்லாத குழந்தைங்க அதிகமா இருக்காங்க சார். அவங்க பேர் என்ன? சந்தியா சார். ஹாய் சந்தியா. ஹாய் சொல்லுமா. ஹாய் சார். இவங்க பேர் என்ன? பிரீத்தி. ஹாய் பிரீத்தி. ஹாய் சார். எங்க ஹோமோட 25வது வருஷம் ஆனிவர்சரி வருது. அதை எங்க ஹோம்ல இருக்கிற பார்வையில்லாத குழந்தைங்களோட விருப்பப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. பார்வையில்லாத குழந்தைங்களோட விருப்பம்னு சொல்றீங்க. அந்த குழந்தைங்களுக்காக எங்க பாஸ் என்ன வேணாலும் செய்வாரு. நான் எதுனா டொனேஷன் தரணுமா? எங்களுக்கு பணம் எதுவும் வேண்டாம் சார். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க சோஷியல் மீடியால சாங் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தீங்கல்ல, பல்லவின்னு ஒருத்தவங்க பாடின சாங். ஆமா, நாங்க தான் அப்லோட் பண்ணோம். சொல்லுங்க. நீங்க அப்லோட் பண்ண அந்த சாங்கை எங்க ஹோம்ல இருக்க குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க சார். டெய்லி 2-3 தடவை போட சொல்லி கேட்பாங்க சார். அந்த சாங்கை மறுபடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த சாங்கை பாடின பல்லவி மேடம் நேர்ல வந்து குழந்தைங்க மத்தியில பாடணும்னு குழந்தைங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க சார். பார்வை இல்லாத குழந்தைங்க சார். பாட்டு பாடின பல்லவி மேடத்தை நேர்ல பார்க்க முடியலனாலும் அவங்க குரலை பக்கத்துல இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். குழந்தைங்க ஆசைய நீங்க மனசு வச்சா நிறைவேற்றி வைக்க முடியும் சார். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம்.
எங்க ஆண்டு விழா அன்னைக்கு பல்லவி மேடத்தை குழந்தைங்க மத்தியில பாட வைக்க ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? உங்க ஃபங்க்ஷன் என்னைக்கு வச்சிருக்கீங்க? நாளை மறுநாள் சார். ஓகே, குழந்தைங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உங்க ஃபங்க்ஷன்ல பல்லவி வந்து பாடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். பல்லவி மேடம் நேர்ல வந்து பாட போறாங்கன்னு சொன்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். சார், கண்டிப்பா பல்லவி மேடம் வருவாங்கல்ல? ஏன்னா மேடம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களால வர முடியாம போனா குழந்தைங்க ரொம்ப ஏமாந்துடுவாங்க சார். நீங்க கவலைப்படாம போங்க, கண்டிப்பா பல்லவி வந்து பாடுவாங்க. சார், ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க வரோம் சார். ஒரு நிமிஷம். உங்க ஆண்டு விழா அன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஃபுட் அரேஞ்ச் பண்ணுங்க. ம், மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சார். சார். நன்றி. வரோம் சார். வாம்மா. வாமா போலாம். மாப்பிள, பல்லவி யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. சிஸ்டர்ஸ் வந்து பல்லவிய பாட வைக்கணும்னு கேட்டதும் நீயும் பாட வைக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து அவங்க அனுப்பி வச்சிட்ட. நாளைக்கு மறுநாளுக்குள்ள பல்லவி நாம எப்படி மாப்பிள கண்டுபிடிப்போம்? முடியும். முடியுமா? எப்படி மாப்பிள? பல்லவியை நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க முகத்தை பார்த்ததுல ஒருத்தர் சிதம்பரம், இன்னொருத்தர் அந்த சவுண்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ரூபஸ்ரீ. சிதம்பரமும் ரூபஸ்ரீயும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த சவுண்ட் இன்ஜினியர் கண்டிப்பாக சொல்லுவார்ல. நீ அந்த வாட்ச்மேனை காண்டாக்ட் பண்ணி அந்த சவுண்ட் இன்ஜினியரோட அட்ரஸை வாங்க. பல்லவியை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி மாப்பிள, நான் வாங்கிடுறேன். ம், சரி, போலாம். ம். மாப்பிள, பல்லவியை கண்டுபிடிக்க இப்படி ஒரு ஷார்ட் ரூட் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம் மாப்பிள. என்ன மாப்பிள, கதவு பூட்டி இருக்கு? நாம வரோம்னு தெரிஞ்ச ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரா? இல்லடா, இப்படிப்பட்ட ஆள் இல்லை. இந்த அட்ரஸ் கரெக்ட் தானே? ஸ்டுடியோ வாட்ச்மேன் கொடுத்த அட்ரஸ் இதுதான் மாப்பிள. அட்ரஸ் எல்லாம் கரெக்ட் தான். வெளியே எங்கேயாவது போயிருப்பாரோ? நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவர் ஃபோன் நம்பர் கிட்ட இருக்கா மாப்பிள? ஆமாம், அவர் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தேவைப்படுமோன்னு கேட்டு வாங்க. யார் சார் நீங்க? வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இல்ல, சம்பத் சாரை பார்க்க வந்தோம். வீடு பூட்டி இருக்கு, அதான் அவருக்கு ஃபோன் பண்ணலாம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா? ஏன், என்னாச்சு? ஆமாங்க, யாரோ ஆளுங்க வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சு போட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க? எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலுங்க. ஓகே, தேங்க்யூ. வாடா. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க இங்க சார். சம்பத்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் ஐசியூல இருக்கார் சார். மாப்பிள, அழுதுகிட்டு இருக்கவங்க தான் சம்பத்தோட ஒய்ஃப் நினைக்கிறேன். வா. வணக்கம். வணக்கம் சார். சம்பத் சார் எப்படி இருக்காரு? பேச்சு மூச்சு இல்லாம தான் இருக்காரு. 2 மணி நேரம் கழிச்சு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. யாரோ வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. என்னாச்சு? என்ன காரணம்? சிதம்பரம் சார் தான் வீட்டுக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிதம்பரமா? என்னங்க சொல்றீங்க? அவர் எதுக்கு ஆளுங்களை அனுப்பி இன்ஜினியர் அடிக்கணும்? புதுசா பாட்டு பாடுற பல்லவிய பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிதம்பரம் சார் ஏற்கனவே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இருந்தாரு.
அதையும் மீறி இவர் யார்கிட்டயாவது சொல்லிடுவாருன்னு நினைச்சுதான் ஆளு வச்சு இப்படி அடிச்சு போட்டிருக்காரு. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாங்க சார். பரவாயில்லைங்க, வாங்கிக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது. அவரை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். விசிங்க. இந்தாங்க, வரேன். அந்த சிதம்பரத்தை சும்மா விடக்கூடாது மாப்ள. நாம இன்ஜினியரை பார்க்க வரோங்கிறத எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு நமக்கு பல்லவி யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆள் வச்சு அடிச்சிருக்கான். என்ன மாப்ள யோசிக்கிற? அந்த சிதம்பரத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கலானா? பதிலுக்கு அந்த ஆளையும் இன்ஜினியர் மாதிரி அடிச்சு ஹாஸ்பிடல்ல படுக்க வைக்க வேண்டியதுதான். அவசரப்படாத. இன்ஜினியர் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பல்லவி விஷயத்த சொல்லும் போது அங்க தீபா மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. பல்லவி பத்தி இன்ஜினியர் என்கிட்ட சொன்ன விஷயம் சிதம்பரத்துக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்ட் மாப்ள. எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஒருவேளை தீபா சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா தீபா சொல்லியிருக்க மாட்டாங்கடா. இது ஐஸ்வர்யா அண்ணியோட வேலையா தான் இருக்கும். இன்ஜினியர் என்கிட்ட சொன்னதை அவங்க ஒட்டு கேட்டிருப்பாங்க. சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கும். அப்போ பல்லவி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஐஸ்வர்யா அண்ணியும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிளேக்குள்ள அவங்களும் வராங்க. ரூபஸ்ரீ, சிதம்பரம், இன்ஜினியர், ஐஸ்வர்யா அண்ணி, இவங்க 4 பேருக்கும் பல்லவி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆமா மாப்ள, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இந்த 4 பேர்ல நமக்கு ஃபேவரா இருக்கிறது இன்ஜினியர் தான். அவரும் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன்ல இல்ல. ஸோ இந்த 3 பேர்கிட்ட தான் பல்லவி யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். அந்த 3 பேருமே நமக்கு ஆகாத ஆளுங்களாச்சே மாப்ள. அவங்க கிட்ட இருந்து பல்லவி யாரு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்குடா. என்ன வழி மாப்ள? குறுக்கு வழிதான். என்ன பாக்குற? என்ன மாப்ள, உங்ககிட்ட இருந்து குறுக்கு வழின்னு வார்த்தை வரதே ஆச்சரியமா இருக்கு. பேசுறது நீதானா? என்னடா பண்றது, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. பல்லவி யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும்டா. இதை விட்டா வேற வழியே இல்லை. மாப்ள, நீ முடிவு பண்ணிட்டல, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன வெயில் இந்த கொளுத்து கொளுத்துது. கையில குடம் எடுத்துட்டு வந்திருக்கலாம், வெயிலாவது தெரியாம இருந்திருக்கும். அப்பா என்ன வெயில். முள்ளங்கி பத்த மாதிரி முழுசா 100 ரூபாய் கீழே கிடக்குது. நல்ல வேளை ரோட்ல ஆள் நடமாட்டம் இல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி ஏன் கண்ணுல பட்டிருக்கு. ஆஹா மகாலட்சுமி. என்ன இது? அட, இன்னொரு 100 ரூபாய் கீழே கிடக்குது. இன்னைக்கு நரி மூஞ்சில தான் முழிச்சிருக்கேன் போல. 100 ரூபாய் நோட்டா கீழே கிடக்குது. யாருமே இல்ல. இந்த 100 ரூபாயும் நமக்கு தான். மகாலட்சுமி மகாலட்சுமி. இன்னொரு 100 ரூபா. என்னது இது? வரிசையா 100 ரூபாயா கீழே கிடக்குது. இந்த அலிபாபா நாற்பது திருடர்கள்ல தங்க காசா கிடக்குற மாதிரி 100 ரூபாயா கீழே கிடக்குது.
பணத்துக்கு பதிலா அந்த படத்துல வர்ற மாதிரி தங்க காசா கீழே கிடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். யாராவது இருக்கிறாங்களா? எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, 500 ரூபாய். என்னது இது? குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்ன, நான் நடக்கிற வழியெல்லாம் பணமா கிடக்குது. என் காட்டுல இன்னைக்கு மழைதான். நீயா? நானே தான். ஏண்டா நந்தி மாதிரி நீ வந்து எதிரில நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வழி விடுறா, நான் போனோம். ஹலோ, நான் ஒண்ணு நந்தி மாதிரி உன் எதிரில வந்து நிக்கல. நான் தான் வழியில பணத்தை போட்டு உன்னை என் பக்கத்திலேயே வர வச்சிருக்கேன். அப்போ இந்த 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்ல உன்னோடதா? டேடே, ஆமா. எதுக்காகடா அப்படி பண்ண? எதுக்காகவா? உன்னை கிட்னாப் பண்ணதான். என்ன கிட்னாப் பண்ணவா? என்ன கிட்னாப் பண்ணி என்னடா பண்ண போறீங்க? உன் கூட ஓடி புடிச்சு விளையாட போறேன். டேய், என்னடா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாட்டியை தூக்கி வண்டியில போடுங்கடா. என்னது? தூக்கி வண்டியில போடுங்களா? டேய், உட்டா பேசிக்கிட்டே இருக்கும்டா. வந்து தூக்குங்க. எங்கடா? டேய், 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 ஐயோ. ஏய், கத்துனா தொண்டை அறுத்துடுவேன். சுமார் பயமுடே. ஏய், தூரம் வர்ற. டேய், டேய், டேய். வெளியில போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு எத்தனை தடவை பாட்டி கிட்ட சொன்னாலும் அதுக்கு உரைக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். என்னம்மா ரூபஸ்ரீ, நல்லா இருக்கியா? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? காஃபி சாப்பிட்டு போலான்னு வந்தேன். உட்கார். உட்காருமா. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாது. ஏற்கனவே உங்ககிட்ட கேட்ட விஷயம்தான். பல்லவி யாருன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமா, சொல்ல மாட்டேன். அப்போ உன் பாட்டி செத்துருவாங்க, பரவாயில்லையா? என் பாட்டுக்கு என்ன ஆச்சு? இரு. டேய் மாப்ள, அந்த ரூபஸ்ரீக்கு வீடியோ கால்ல வாடா. வந்துடுறேன். ஃபோன் எடுத்துக்கமா. ஐயோ, 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 சுடுது, சுடுது. டேய், ஐயோ, சுடுதுடா. தெரியுதா? டேய், ஐயோ, சூடு தாங்க முடியல. கை தவுத்து விடுங்கடா. ஐயோ, ஐயோ. ஐயோ, அனல் தாங்க முடியலையே. ஐயோ, டேய், என்ன விட்டுடுங்கடா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. கிளவிய என்ன செடிகளை போட்டு பொறிச்சு எடுக்க போறான். ஐயோ, அட பாவிங்களா, வயசானவன் கூட பார்க்காம இப்படி கொடுமைப்படுத்துறீங்களாடா. ஐயோ, அடே, என்ன விட்டுருங்கடா. ஐயோ, சுத்தி இப்படி நெருப்பு வேற எரிய வச்சிருக்கீங்க. டேய், தாங்க முடியலடா என்னால. என்ன விட்டுருங்கடா. அடே, நெருப்பியாச்சும் அணைங்களேடா. ஐயோ, உங்களுக்கு புண்ணியமா போகும்டா. கிளவி, எங்க கையில எதுவுமே இல்ல. எல்லாம் உன் பேத்தி கையில தான் இருக்கு. உன் பேத்தி மனசு வச்சாதான் நீ இங்க இருந்து போகவே முடியும். இல்லன்னு வையேன், தந்தூரி மாதிரி வெந்து மேல போயிருவேன். பாத்துக்க. என் பாட்டி எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவங்கள விட சொல்லுங்க. சொல்லுவாங்க, உட்கார். என் பாட்டியை விட சொல்லுங்க. கண்டிப்பா விட சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரியணும். பல்லவி யாருன்னு தெரியணும், அதானே? அவ்வளவுதான். ஏய்,
ஏற்கனவே என்னை ஏமாத்தின மாதிரி ஏமாத்தலாம்லாம் நினைக்காத. அதெல்லாம் இந்த வாட்டி நடக்காது. நான் சொல்ற இடத்துக்கு பல்லவி வந்து பாடணும். எங்க வரணும்? அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகம். அந்த காப்பகத்தோட 25வது ஆண்டு விழா அவங்க கொண்டாட போறாங்க. அந்த செலிப்ரேஷன்ல பல்லவி பாட்டு பாடணும். அங்க இருக்கிற பார்வையில்லாத குழந்தைங்கலாம் ஆசைப்படுறாங்க. பல்லவி வந்து அங்க பாடுவாங்கன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால பல்லவி அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு நேரில் போய் பாடணும். நீ தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அப்ப நானும் பல்லவி யாருன்னு தெரிஞ்சுப்பேன்.